உள்ள தள்ளி வச்சிருக்கேன். இதனாலதான் சீமா வளர்றான். தன் வாழ்நாள் முழுக்க தமிழினத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் போராடின தலைவர் தந்தை பெரியார். சாகும் வரையிலும் தன்னோட மூத்திர பைய அவரே சுமந்து போராடினவர் தான் தந்தை பெரியார். அப்படிப்பட்டவரை இன்னைக்கு திராவிட இயக்க மேடைகளில் வந்து எங்ககிட்ட பொறுக்கி தின்னு தன்னோட அரசியலில் வளர்ந்த சீமான் அவர்கள், குறிப்பாக சீமான் அவர்கள், அவர் வந்து ஏதோ அவர் பெரியார் இது வரைக்கும் படிக்காத மாதிரியும் பெரியார் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரியும் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க, நான் தான் ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி வந்து வெளியில பேசினாரு. ஆதாரத்தை கேட்டால் நான் கோர்ட்டில் காட்டுறேன்னு சொல்றாரு. நீ ஏன் கோர்ட்டில் காட்டணும்? இங்கே காட்டுங்கிறோம். இங்கே நீ காட்டு, நாங்கள் கருப்பு சட்டை கழட்டி போட்டு வரோம். அப்போ உங்ககிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது. என்னெல்லாம் பொய் இருக்கோ எல்லா கட்டுக்கதைகளையும் கொண்டு வந்துட்டு பெரியார் பேர்ல அவதூறு பரப்பி இங்கே ஒரு சமூக இதை வந்து கெடுக்கிறதையே அந்த ஆள் வந்து வேலையை வச்சு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை வந்து திராவிடர் விடுதலை கழகம் வந்து வன்மையாக கண்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அமைப்புகள்லேயே ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு சீமான் மட்டும் பஞ்சம் இல்லை. அவர் 7 முறை என்னமோ விஜயலட்சுமி வந்து அபார்ஷன் பண்ணாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கேவலவாதி பெண்கள் உரிமைக்காக போராடின தந்தை பெரியார தாயோடையும் மகளோடையும் தன்னோட வந்து உணர்வுகளை வந்து தீர்த்துக்க சொன்னாரு அப்படின்னு பொய் புரட்டுகளை சொல்றதை கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு. சீமான் அவருடைய நாக்கை அடக்கலை அப்படின்னா கருப்பு சட்டைப்படை கட்டாயமா ஒரு நாக்கை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கி காட்டும். இது சீமானுக்கு கருஞ்சட்டைப்படை விடுற எச்சரிக்கையாவே இதை சொல்லிக்கிறோம். இதுவே கடைசியா இல்லை அப்படின்னா அவருக்கு புரிகிற வகையில் தெளிவாக எப்படி சொன்னால் புரியுமோ அந்த வகையில் நாங்கள் வந்து தெளிவாக விளக்குவோம். சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் சீமானுக்கான எதிர்ப்பு அடிகள் எப்படி விழணுமோ அந்த வகையில் விழும் அப்படின்றத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. கொள்கை தலைவராக வச்சிருக்கிற விஜய் அவர்கள் இதை பற்றி வாய் திறக்கல. அதை பற்றி எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலைவாதிகள் தான். நம்ம விஜயை வந்து ஒரு கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா விஜய் சீமானுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்தார். அவர் பேசுனா இங்கே அவரோட வாக்கு வங்கி என்ன ஆகுன்ற பயம் அவருக்கு இருக்கும். இன்னும் அரசியலில் கற்றுக்குட்டி தானே, இன்னும் அவருக்கு அது தெரியல. பெரியார்ன்ற ஒரு நபரை இங்கே தூக்கி பிடிக்காம தமிழ்நாட்டில் அவரால் நிற்க முடியலன்றது அவர் என்னைக்கு உணர்றாரோ அன்னைக்கு வேணா அவர் ஒரு வேளை வாய் திறந்து பேசலாம். இல்லைன்னா அவருக்கு ஈடியெல்லாம் போகணும்னு பயம் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பார். என்ன சொல்ல முடியும்? அண்ணாமலையும் சீமான் குருமூர்த்தி போன்றவங்கள வேற ஆளுங்கள்லாம் கிடையாது. அவங்க தங்களோட வயிற்றை வளர்த்துக்கிறதுக்காக பிஜேபியில் போய் சேர்ந்தவங்க. அவனுங்க இப்படி பேசினாதான் அவங்களுக்கான வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வாங்கணும்னா அவங்க இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசிதானே ஆகணும். அப்போ தான் பிஜேபி அவங்களை என்கரேஜ் பண்ணாதில்ல. அதுக்காக அவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்களாம் ஐஏஎஸ் படிச்சேன்னு சொல்கிறான், நான் 20,000 புக்கு படிச்சேன்லாம் வேறு கட்டுக்கதையெல்லாம் விட்டாரு. அதுக்கு என்ன அறிவு இருக்குதுன்ட்டு ஆட்டு மூளை தான் அது மண்டையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஎஸ் படித்து என்ன கிழிச்சதுன்னு ஒன்றுமே புரியல. உருட்டுக்கட்டையோட நீங்க காத்துட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணுமே வச்சுக்கல. நாங்க உருட்டுக்கட்டையெல்லாம் கையில கொண்டு வரல. நாங்க கொண்டு வந்து கொடி மட்டும்தான். நீங்க வாங்க, தாராளமா வாங்க, உட்காந்து பேசுங்க. வாங்க, தைரியம் தான் இங்க வந்து பேசுங்க. வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படியும் காவல்துறையோட அணுகுமுறை எல்லாமே தெரியும். காவல்துறை வீடு வரைக்கும் போக முடியாது, இங்கே நிறுத்திடுவாங்க. உனக்கும் அது தெரியும், எனக்கும் அது தெரியும். நீ அவ்வளோ வீர தீர மிக்க சூரர்கள் தானே நீங்க. இங்க வந்து பேசுங்க. நேற்று சாட்டை துறைமுருகன் உட்காந்து வீரப்பா சொல்றாரு, ஆண்களா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஆண்கள் மீசை வச்சுட்டா நீ பெரிய ஆம்பளை திமிரு உனக்கு வந்துருமா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஆசான் அறிவு தந்தை பெரியார் அவர் ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னவர். நீ ஆண்களை தான் கூப்பிடுற, உன் மொழியில சொல்லணும். நீ வாடா இங்க, நான் உனக்கு பதில் சொல்றேன். என்ன மாதிரி என் ஜென்ரேஷன், என் புள்ள உனக்கு பதில் சொல்லுமா? நான் கூட இல்லை, என் புள்ள உனக்கு பதில் சொல்ல 5 வயசு தான் ஆகுது. அவங்களாம் உங்களுக்கு தக்க பதிலடியை கொடுப்பாங்க. நேரில் வந்து பேசுங்கன்னு சொல்லுவோம். சீமான் சொல்றாரு, திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்றதுக்கு ஏற்ற ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. திருமுருகன் காந்தி அவருக்கு பயமா இருக்கும்ல. ஆதாரம் இருந்தால் ஒருத்தர் வந்து உட்காந்து பேசுவாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, 100 பேர் கூடுங்க, உன் பக்கம் 500 பேரை கூட கூட்டிட்டு வா, நாங்கள் 10 பேர் வரோம், உட்காந்து பேசுவோம். உனக்கு அதுதானே பயம், வாக்குவாதம் பண்றது தானே பயம். அடிதடிக்கெல்லாம் வரல, நாங்கள் பேசுறதுக்கே வரோம். 10 பேர் வரோம், நீங்க வாங்க, வந்து உட்காந்து தைரியமா பேசுங்க. எங்க தோழர்களே, உங்களோட கருத்தியல் ரீதியா நீங்க மோத முடிஞ்சு நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் உங்க அமைப்புல வந்து சேர்ந்துருவோங்க. பெரியாரோட நூட்களை வந்து நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன். பெரியாரோட நூட்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்படணும்னு தான் நாங்களும் சொல்றோம். அப்போ பெரியாரோட நூட்கள்லாம் பூட்டி வச்சிருக்காங்க உனக்கு தெரியுது. அப்ப நீ எந்த ஆதாரத்தை வச்சு பேசுன? அப்போ உங்ககிட்ட ஆதாரமே இல்லாம நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சு விடுவியா? நேற்று 1 வயசு குழந்தைக்கு கல்ல கொடுத்துருக்கானுங்க. அப்படிப்பட்ட குடிகார பசங்க கிட்ட வேற எதை எதிர்பார்க்க முடியும்? ஒன்னுத்தையும் எதிர்பார்க்க முடியாது. கைது நடவடிக்கை தொடர்ந்து சீமான் பேசாது, எதுவுமே நடக்காது, எப்படி பாக்குறீங்க? அவனெல்லாம் அடிச்சு பெரிய ஆளாக்க வேணான்னு அமைதியா இருக்காங்களோ என்னமோ.
அந்த மாதிரி அல்லு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போல். அதுக்கு நாங்களே போதும், நாங்கள் பதில் சொல்கிறோம். காவல்துறை எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்க. காவல்துறை வந்து மக்களுக்காக போராடுறவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சிருவாங்க. இப்படியான கேன பசங்களை வெளியே விட்டு ரோட்டில் திரிய விடுவாங்க. பொம்பளை பொறிக்கிங்களே யாரை வேணால் போய் நீங்கள் ரேப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேலே அவ்வளோ பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வந்து இப்போ கூட கிண்டி ஸ்டேஷனில் வந்து பதிவாயிருக்கு. இந்த மாதம் ஐடிவிங்கன்ற பேரில் பெண்கள் அவ்வளோ பேரை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹராஸ் பண்ணியிருக்காங்க. இது வெளியவே தெரியல. அப்படிப்பட்டவனுங்களை வெளியே நடமாட விட்டுட்டு இருக்கிற காவல்துறையை பார்த்தா தான் எங்களுக்கே ஏளனமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும்? நாம் தமிழர் ஐடிவிங் வந்து ரொம்ப அவதூறாக செயல்படுறாங்க, ஆபாச கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து போய் அது இருக்கிறதுலே ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சமூகம் வந்து போதைக்கும் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கானுங்க. அவங்கக்கிட்ட இவனுங்க எப்படி அரசியல் பண்ணணும், இப்போ போதைக்காரன் போதை இருக்கிறவனை சேர்த்துக்கணும்னு என்ன பண்ணுவான்? ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்து கூட்டி வச்சுக்குவான்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நபர்களை தான் பக்கம் கூட்டி வச்சுட்டு கருத்தியல் வேண்டாம், கருத்தியல் இருக்கிற யாரும் அவன் பக்கம் போக மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான போதை அது இதெல்லாம் கொடுத்து தான் அவங்கள வந்து கூட கூட்டி வச்சுக்க முடியும். அப்படி ஒரு கோட்டரை பங்கு போடுற மாதிரி பங்கு போட்டு அவங்கள கூட்டி கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறானுங்க. வச்சுக்கோங்க. ஆனால் கருத்தியல் ரீதியாக இருக்கிற எங்களை மாதிரியான பலர் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்று பதில் சொல்லுவோம்.